மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டம் என்கின்ற அடைமொழியிலிருந்து மாற்ற வேண்டும், மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தின் மூலமாக ராமநாதபுரம் இன்றைக்கு செழிப்பாக இருக்கின்றது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு ஒரு பெரிய ஏற்பாட்டை இந்த சிம்ஸ் அமைப்பின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். உங்களுடைய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியதற்காக சிம்ஸ் அமைப்பினருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் உங்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் பாராளுமன்ற தேர்தலிலே கடந்த முறை போட்டி போட்டதாக இருக்கட்டும், இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டி போட்டதாக இருக்கட்டும், அந்த நேரங்களிலே தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்து பணியாற்றியவர்கள், வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிக்காக துவா செய்து அந்த வெற்றியை தேடி தந்தவர்கள். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தியிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதியிலும் ராமநாதபுரத்தில் மட்டும் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து பலரும் அந்த தேர்தல் காலத்திலே தொலைபேசியிலே அழைத்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாழ்த்துக்களை சொன்னார்கள். முருகானாஜியார் எனக்கு பலமுறை பேசினார்கள். வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று என்னிடத்திலே தொடர்ந்து பேசினார்கள். அன்பு சகோதரர் தான்சி ரமேஷ் அவர்கள் என்னுடைய நண்பர்களெல்லாம் அழைத்து கொண்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலும் சரி, இந்த பாராளுமன்ற ராமநாதத்துக்கே அங்கே வந்து அந்த தேர்தல் பணியை ஆற்றிவிட்டு வந்தார்கள். இங்கிருந்து அங்கே வாக்களிக்க வாய்ப்புள்ளவர்கள் பலரும் வந்து அந்த தேர்தலிலே வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடந்து முடிந்த தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளாக முதல் முறையாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாக போட்டியிட்டு அந்த தொகுதியிலே கிட்டத்தட்ட 1,27,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன். இந்த முறையும் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பற்றி பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே போட்டியிடுவதற்காக வாய்ப்புகள்லாம் இருக்கிறது என்று திட்டமிட்டு அதற்காக 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர்கள் வாரந்தோறும் அங்கே வந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள். என்னிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள், நம்முடைய பிரதமர் இந்த தொகுதியிலே வந்து போட்டியிட்டால் நீங்கள் வேறு ஏதாவது தொகுதியிலே போட்டியிடுவீர்களா, இல்லை ராமநாதபுரம் தொகுதியிலே மீண்டும் போட்டியிடலான்னு கேட்டார்கள். பிரதமர் தான் இங்கே வரா, நான் எதுக்காக இங்கிருந்து வேறு தொகுதிக்கு போனோம்? நிச்சயமாக பிரதமர் இங்கே வந்து போட்டிவிட்டாலும் நான் அவரை எதிர்த்து இந்த தொகுதியிலே தான் போட்டியிடுவேன், தொகுதி மாறி போக மாட்டோம், எங்களுடைய கட்சிக்கு இந்த தொகுதியை தான் கேட்டு பெறுவேன் என்று உறுதியாக சொல்லி அந்த தொகுதி பங்கீடுகள்லாம் தொடங்குகின்ற போது முதல் தேவையிலே எங்களுக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை, நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியை உடனடியாக ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் கையெழுத்தாக நமக்கு போட்டு இந்த தொகுதியை கொடுத்தார்கள். அதன் பிறகு அங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில் சார்பாக இங்கே வந்து போட்டியிட்டார்கள். அப்போது முன்னெடுத்தில் கேட்டார்கள். அவர் தேனியிலிருந்து இங்கே வர்றார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றி இருக்கின்றேன், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே அத்தனை பணிகளையும் செய்திருக்கின்ற போது நிச்சயமாக இந்த மக்கள் என்னை மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள், அந்த நம்பிக்கை இருக்கிறது, யார் வேணாலும் போட்டி ஒன்று சொல்லி அந்த தேர்தல் பணியை செய்தோம். அதில் உங்களுக்கெல்லாம் தெரியணும், ஏதோ ராமநாதபுரம் என்கிறது இஸ்லாமியர்கள் மிகுதியாக வாழக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி, அதனால் இஸ்லாமியர் அங்கே போட்டி ஓட்டு வெற்றி பெற்றலாம் என்று ஏதாவது சொல்வார்கள். அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 20% குறைவாக இஸ்லாமியர்கள், ஏறத்தாழ 20% அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி. 80% இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்களித்தான் நாம் அங்கே வெற்றி பெற முடியும். அங்கே மதத்தை வைத்து இஸ்லாமியர் அல்லாதவர் என்று பிரித்து தேர்தலை வெற்றி பெற்றுள்ளலாம் என்று யாரும் திட்டம் போட்டு வந்தாலும் அதற்கு அங்கே ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். இல்லை, ஜாதியை வச்சு இப்போ இந்த கடந்த தேர்தல் அப்படி தான் நடந்தது. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பெரும்பான்மை ஜாதியை பலத்தை சொல்லி அதன் மூலமாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுள்ளலாம் என்று திட்டமிட்டாலும் அதுவும் அங்கே நடக்காது என்பதைத்தான் கடந்த 2 தேர்தலாக அந்த மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் சால்னு சொன்ன மாதிரி நம்முடைய மாவட்டத்தில் பின்தங்கிய மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 2 மாவட்டம் தான் பின்தங்கிய மாவட்டம், ராமநாதபுரம், விருதுநகர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டம் என்கின்ற அடைமொழியிலிருந்து மாற்ற வேண்டும், மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்வி ரீதியாக இந்த மாவட்டத்தை முதலில் முன்னேற்றப்படுத்த வேண்டும், எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும். படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாமல் படிக்க முடியாமல் இருந்து விடக்கூடாது, அது ஒரு துரதிருஷ்டவசமானது என்று நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளை, பொருளாதார வசதி இல்லாமல் அந்த உயர்கல்வி தொடர முடியாத பிள்ளை எல்லாம் நெடுந்து கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை என்னுடைய சொந்த நிதியிலிருந்து படிக்க வைத்திருக்கின்றது. கொரோனா பேரிடர் காலங்களில் பல உதவிகளை தேடி சென்று எங்களுடைய பொருளாளர் ஷாஜகான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஊராக நாங்கள் போய் அந்த நேரத்தில் சின்ன சின்ன கூலி வேலை பார்த்தவங்க வேலையை பார்க்க முடியாமல் உணவிற்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள வீடுகள் தேடி சென்று போய் ஒவ்வொரு ஊராக பல ஊர்களில் போய் உணவுப் பொருள் கொடுத்தோம். வெளிநாட்டில் சிக்கிக்கிட்டு உடனடியாக முன்னறிவிப்பு இல்லாத ஒரு லாக்டவுன் உங்களுக்கு தெரியும், ஊரடங்கு, விமானம்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போ அவசரமாக ஊருக்கு வர வேண்டியது, கொஞ்ச நாள் பயணமாக வெளிநாட்டில் போய் இருந்தவங்க, மருத்துவ தேவைக்காக வர வேண்டியவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வர முடியவில்லை என்று என்னிடத்தில் பல கோரிக்கைகள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களுக்கு, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கெல்லாம் பல கோரிக்கைகளை உடனடியாக வைத்து அவர்களை மீட்டு வர சொன்னேன். பாதிக்கப்படும் போது உடனடியாக களத்தில் இறங்கி உதவக்கூடியவர்களாக இருந்ததுனால தான் இன்றைக்கு யார் இங்கே போட்டி போட்டாலும் எங்களால் வெற்றி பெற முடியும், நாங்கள் அதே தொகுதியில் நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே போட்டி போட முடிந்தது, அங்கே வெற்றி பெற முடிந்தது. ஜாதி மதங்கள் பார்க்காமல் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையிலே ஒற்றுமையோடு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து வாழ வேண்டும். அதன்படி இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சிம்ஸ் அமைப்பு உள்ளபடியே ஒரு பெருமையாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தான் ராமநாதபுரத்தினுடைய பொருளாதாரமாக இருக்கின்றது. ராமநாதபுரம் இன்றைக்கு செழிப்பாக இருக்கின்றது. அங்கே ஒரு நம்பிக்கையோடு வணிக நிறுவனங்களை துவங்குகின்றார்கள். அங்கே நம்பிக்கையோடு வியாபாரங்கள் நடக்குது என்று சொன்னால் இங்கிருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தின் மூலமாக ராமநாதபுரம் இன்றைக்கு செழிப்பாக இருக்கின்றது. ராமநாதபுரத்தில் மற்ற ஊர்களை விட ஒப்பிடுகின்ற போது ராமநாதபுரத்தில் அந்த நிலத்தினுடைய விலைவாசி உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இங்கிருந்து நீங்கள் எல்லாம் ராமநாதபுரத்து நம்முடைய சொந்த ஊரை விரும்பி அங்கேயே நிலம் வாங்க வேண்டும், அங்கேயே வீடு கட்ட வேண்டும், அங்கேயே தொழில் செய்ய வேண்டும். இது இந்த நாட்டிலே இருந்தாலும் ஊரின் மீது அக்கறையோடு அங்கே செயல்படுவதால் தான் ராமநாதபுரம் இன்றைக்கு இத்தனை வளர்ச்சியோடு இருக்கின்றது. நீங்கள் இங்கே இருந்தாலும் நம்முடைய தாய் மண்ணினுடைய அந்த நேசத்தோடு பாசத்தோடு இங்கே இருக்கின்றீர்கள். இங்கே இருந்து அங்கே நடக்கக்கூடிய பல பணிகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்றீர்கள். ஊரில் ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறான் என்று சொன்னாலும் சரி, ஒரு மதரசா கட்டுகிறான் என்று சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு பொதுவான காரியங்கள் இங்கே நடக்கின்ற சொன்னால் இங்கிருந்து அதற்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இது போன்ற ஒரு சிறப்பான ஏற்பாடை ஒரு குறுகிய காலத்தில் செய்த சிம்ஸ் அமைப்பினருக்கு அன்பு சகோதரர் முருகான், சிராஜி உள்ளிட்ட அத்தனை அதனுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு உங்களுக்கு தாயகத்தில் ஏதேனும் தேவைகள் என்னிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக எந்த நேரத்திலும் தயக்கம் இல்லாமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோல் ராமநாதபுரத்தினுடைய அலுவலகம் தினந்தோறும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக இல்லை. இங்கிறது கூட இப்போ கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி வரும்போதும் சரி, அதற்கு முன்பாக கடந்த பாராளுமன்ற மக்களவையிலும் சரி, ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து மலேசியாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் சிங்கப்பூர்லேருந்து வரக்கூடியவர்களுக்கும் விசா தளர்வு வேண்டும் என்று நான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் கேட்டேன். ஏதோ ஒரு பேருக்கு ஒரு தபாலை கொடுத்து விட்டு கேட்காமல் நேரடியாக அமைச்சகத்தில் உட்கார்ந்து அந்த துறை சார்ந்த அதிகாரத்திலே நான் விளக்கமாக சொன்னேன். மலேசியா, இந்தியாவிலிருந்து மலேசியா வரக்கூடியவர்களுக்கு விசா தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பை மலேசிய அரசாங்கம் செய்திருக்கின்ற போது ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கலாச்சார ரீதியான பாரம்பரிய ரீதியான தொடர்பு இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடியவர்கள்
அங்கே அவருடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவ தேவைக்காக வருகின்றார்கள், வழிபாட்டு தலங்களுக்காக வருகின்றார்கள், வியாபார தொடர்பு இருக்கின்றது. அதிகமாக இன்னும் நீங்கள் விசா தலைவர்கள்படுத்தினால் அதிகமான பேர் வர முடியும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாஸ்போர்ட்டை விட மலேசியா பாஸ்போர்ட் தரத்திலே உயர்ந்தது. கிட்டத்தட்ட 180 நாடுகளுக்கு அவர்களுக்கு விசா தேவையில்லை என்று இருக்கின்ற போது இந்தியாவிற்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும் என்று கேட்டேன். இப்போது அதை கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக கூட விமான போக்குவரத்துறை அமைச்சரை சந்தித்து பினாங்கிலிருந்து நேரடியாக சென்னைக்கு விமானத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அந்த அமைச்சர் எந்த விமான நிறுவனத்திடம் பேசி அதை நாம் கேட்டு பெறலாம் என்று ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தார். நிச்சயமாக அந்த விமானத்தையும் ஏற்பாடு செய்வோம். இப்படி ஏதாவது தேவைகள் இருக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் இடத்திலே கேட்டு நிச்சயமாக நான் அதை செயல்படுத்துவேன்.